வணக்கம், என்ன ஒரு வணக்கங்க. மதுரையிலேருந்து வரேன். என் பேர் சரஸ்வதி. நான் 25 வருஷத்துக்கு முன்னாடியே நடிகை சங்கத்தில் உதவி கேட்டு வந்திருந்தேன். ஐயா அவங்க எனக்கு உதவி பண்ணாங்க. 2 குழந்தையோடு வந்திருந்தேன், உதவி பண்ணாங்க. நடிகை சங்கத்தில் கார்டும் எடுத்து கொடுத்தாரு. 20 வருஷம் நடித்தேன், டப்பிங் பேசினேன், குழந்தைங்கள வளர்த்தேன். 10 வருஷம் எனக்கு குழந்தைகள் படிப்பு செலவுக்கு எனக்கு உதவி பண்ணார். அதுக்கப்புறம் என்னோடதை நான் பார்த்துக்கிட்டேன். அதிலிருந்து எனக்கு இங்கே தலைவர் இவர் உயிர் மூச்சு எனக்கு இவருன்னா ரொம்ப பிடிக்கும். நல்ல மனுஷர், உதவி செய்யக்கூடிய எண்ணம் அவருக்கு இருக்குது. யார் வந்தாலும் இல்லைனாம உதவி செய்வார். அந்த மாதிரி அவரை வச்சு நான் நல்லபடியாக இருந்தேங்க. இப்போ நாங்கள் பழையபடி வேலூர் செட்டில் ஆகிட்டோம். பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். நான் இப்போ பழையபடி வேலைக்கு தேடி 10 வருஷம் வேலை பார்க்கலை. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ பழையபடி ஜாயின் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்திருக்கேன். என் தலைவிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ நான் வேலைக்கு போய் ஜாயின் பண்ண போகிறேன். அவரோட ஆசீர்வாதமும் எனக்கு வேணும். அதை நினச்சி நான் வந்திருக்கேன். விஜய் சார் நேரில் பார்த்துருக்கீங்க? அவர் கூட நடிச்சிருக்கேன் சார். அவர் கூட நடிச்சிருக்கீங்க? ஆமாம். அவர் இல்லாதது உங்களுக்கு எந்த அளவுக்கு என்ன சொல்கிறதுக்கு இல்லாதது அது இல்லாததுன்னு சொல்லவே முடியாது. அவர் கூட தான் இருக்கார் சார். அவர் கூட தான் இருக்குது. இல்லாதவங்களுக்கு தான் இல்லை. அவரை நினச்சோம்னா அவர் கூடயே தான் இருக்கார். நம்ம கூட தான் இருக்கார். நாம் அவருக்கு அது மாத்திரம் கிடையாது. வந்தேன் அவர்கிட்ட இங்கே நான் பேசிட்டு சொல்லிட்டு போனேன். நான் பழையபடி நான் நடிக்கணும், வேலையில் ஜாயின் பண்ணணும், நான் உங்களை பார்க்கணும்னு நினச்சேன், அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு போனேன். அதை நிறைவேற்றி என்னை பழையபடி இங்கே வர வச்சுட்டார். கம்பெனிலேருந்து என்னை வேலைக்கு கூப்பிட்ருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று, இவர் இல்லையேன்னு ஒரு கவலை தான் எனக்கு. இவர் இல்லையே. இவர் போட்டது எனக்கு கார்டு, யூனியன் கார்டு. இப்போ அதை வச்சு தான் நான் வேலை பார்க்குறேன். நான் அவர் இல்லையேன்னு தான் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் அவர்கிட்ட இங்கே ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாரு நிறைய லைட்மேன்லேருந்து 24 கிராஃப்டில் உள்ளவங்க எல்லாருமே இவர் என்ன சாப்பிட்றாரோ அதை தான் அவங்களும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாரா? அதை நீங்கள் பக்கத்தில் நடிச்சிருக்கீங்க அவர் கூட, அது உண்மையாக? ஆமாம். இவர் இவரோட ஷூட்டிங் இவரோட இதனாலே ரொம்ப சந்தோஷத்தில் வந்துடுவோம் நாங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஹார்லிக்ஸ்லேருந்து, பாலிலேருந்து, காப்பிலேருந்து, பூஸ்ட்லேருந்து கிடைக்கும். சாப்பாடும் அதே மாதிரி அவர் கிடைக்கிற சாப்பாடு அவர் சாப்பிட்றதா எங்களுக்கும் கிடைக்கும். சாயந்தரம் 6 மணி முடிஞ்சு போகிற வரைக்கும் எல்லாமே எங்களுக்கு ஸ்நாக்ஸ் இது எல்லாமே கிடைக்கும். எந்த குறையும் இல்லை. நிறைய ஃபைட்டர்ஸுக்கெல்லாம் ஏதாவது சின்ன ஒரு காயம் பட்டாவே இவர் சொந்த செலவில் தான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பார். அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சினிமாக்காரவங்க மத்தியில் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சார், நான் பார்த்துருக்கேன் சார். நானே ஒரு குழந்தைய கொண்டுட்டு மதுரையிலேருந்து நான் அவரை தேடி வந்திருக்கும் போது எனக்கு அவ்வளோ உதவி செஞ்சு என் குழந்தைக்கு படிப்பு செலவு, எனக்கு யூனியன் கார்டை எடுத்து கொடுத்து எனக்கு இவ்வளோ உதவி செஞ்சவர் கூட வேலை செய்கிறவங்களுக்கு அடிபட்டுருக்குன்னா உதவி செய்ய மாட்டாரா? அதுதான் உண்மை சார், பொய்யே கிடையாது. அவர் இருந்தாலும் எங்களையே மறந்துடுவோம். அப்படி இருப்போம் நாங்கள். அவர் நடித்த படங்களில் பெரிய ஹிட்டு படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு. பெரிய பெரிய லெவலில் தயாரிப்பாளர்களுக்கு நிறையா பண்ணி கொடுத்துருக்கிறாரு, சம்பாரித்து கொடுத்துருக்கிறாரு. இப்போ அதே அந்த திரைத்துறை அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கான பெரிய லெவலில் ஏதோ ஒரு பாராட்டு விழாவோ எதுவுமே இன்னும் முன்னெடுக்காததுக்கு காரணம் என்ன? ஏன்னா அவர் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுருக்காருல்ல. யாருக்குமே கெடுதலை பண்ணல. கெடுதலை பண்ணியிருந்தாங்கன்னா அது எடுத்து பண்ணியிருப்பாங்க. நல்லதே பண்ணினார், நல்லதே செஞ்சார். அவரை பற்றி அவருக்கே யோசிக்கலை. எங்களுக்கு மக்களுக்காக உதவி பண்ணார், மக்களுக்காண்டியே பார்த்தாரு, எல்லாம் பண்ணார். அதனால அது மாதிரி கேர் பண்ணாமல் இருக்காங்க. என்னோடய ஒப்பீனியன் அது நான் சொல்கிறேன். நடிகர் சங்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி நிறைய கடன், அவருக்கு முன்னாடி அவர் பதவியேற்கிறதுக்கு முன்னாடி நிறைய கடனில் வச்சுட்டு போயிருந்தாங்க. பெரிய பெரிய பிரச்சனையில் இருந்தது நடிகர் சங்கம். ஆனால் விஜய் சார் தான் அதை மீட்டு அவர் தலைமையில் நடிகர் சங்கத்தை பெரிய லெவலில் கட்டி எழுப்பினார்.
அப்படின்னு மக்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆனால் அதே நடிகர் சங்கத்தில் உள்ளவங்க வந்து இன்னும் இவருக்கான பெரிய ஒரு எந்த ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியுமே நடத்துன மாதிரி தெரியல. சாதாரணமாக ஒரு நிகழ்ச்சி நடத்தி எல்லோரும் வந்து ஒரு இரங்கல் கூட்டம் தெரிவிச்சுட்டு போயிருக்காங்களே தவிர, இப்போ ரஜினி, கமல் இவங்களுக்கு மாதிரி நடந்த பாராட்டு விழா மாதிரி எந்த ஒரு நடிகர் சங்கமும் இன்னும் எடுத்து நடத்தாததுக்கு காரணம் அந்த காரணம் என்னன்றது தெரியல. ஆனால் வந்து கண்டிப்பான முறையில் எல்லாரும் வந்து நீங்கள் சொன்னதை எல்லாமே கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க, நடக்கும். ஏன்னா இவர் ஒரு இவ்வளோ ஒரு புனிதமான மனிதருக்கு, இவ்வளோ தூரம் செஞ்சவருக்கு அவங்க அதை எடுத்து செய்யலைன்னா அப்போ அதுக்கு அர்த்தமே இல்லை. கண்டிப்பாக செய்வாங்க சார். இப்போ நீங்கள் மதுரையிலேருந்து வந்துருக்கீங்க. யாரும் மதுரையிலேருந்து தான் நடிக்க வந்திருக்காரு. நீங்கள் அவர் கூட இருந்து பார்த்துருக்கீங்க. அவர் வந்து அவர் பிறந்த ஊர் மக்களுக்கெல்லாம் வந்து நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணியிருக்கிறாரா? எல்லாருக்குமே பண்ணியிருக்காரு சார். மதுரையிலையும் பண்ணியிருக்காரு, அவர் இங்கே சென்னையிலையும் பண்ணியிருக்காரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். எனக்கு எல்லா இதுவும் தெரியும் சார். எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்கேன், யாருக்குமே இல்லைன்னு சொன்னதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வயசு 50 ஆகுது. நான் யாருக்கும் வருத்தப்படவும் மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். நான் வந்து இவருக்காண்டி தான் இவர் இல்லையே அப்படின்றது தான் எங்களுக்கு ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருக்குது. எங்களோட நடிப்பு திரையிலேயே ஒரு நல்ல ஒரு மனிதரை இழந்துட்டுமேன்னு தான் வருத்தமாக இருக்குது. அவரோட பேச்சு, அவரோட சிரிப்பு, அவரோட அழகு, அவரோட குணம், அவர் நடை, அவரோட உடை, என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி ஒரு அற்புதமான தெய்வத்தை இழந்துட்டோமே, கடவுள் ஏன் இப்படி செஞ்சார்? இன்னும் கொஞ்ச நாள் அவர் வச்சுருந்துருக்கலாம். அதுதான் மனசு எனக்கெலாம் ரொம்ப கவலை. இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, மக்கள் வந்து இந்த இடத்துல ஒரு கோவில் மாதிரி நீங்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு நடிகை, நீங்கள் அதை எப்படி கோயில் மாதிரி இல்லை சார், கோயிலே தான், கோயிலே தான் இது. நாங்கள் இங்கேருந்து நான் போனேன்னா அவர் எங்கள் கூடயே வர்ற மாதிரி இருக்குது, ஒரு ஃபீலிங் இருக்குது தெரியுமா? கோயிலை தான். என்ன ஒன்றுன்னா, என் தனிப்பட்ட முறையில் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ இது நல்லா எடுத்து இதெல்லாம் கட்டியிருக்காங்க, அன்னதானம் போடுறாங்க, ஐயா இங்கே வச்சுருக்காங்க, பார்க்குறாங்க. இதுவே இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே எடுத்து நல்லா கட்டி, நாங்களாம் வந்து வெளியூர்லேருந்து வந்து அப்படியே எனக்குள்ளேயே அவர் சென்னிதிலேயே படுக்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் கூடயே நாங்கள் இருக்கிற மாதிரி. இப்போ நாங்கள் வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நின்று அவர்கிட்ட சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் போயிடுறோம். தங்க முடியல எங்களுக்கு. அது ஒன்று செஞ்சு மேடம் கொடுத்தாங்க, வச்சாங்கன்னா இன்னும் ஒரு 4-5 மாதத்துக்குள்ள வந்து கோவிலாக எடுத்து கட்ட போகிறேன்னு சொல்கிறேன். அது நடக்கும். அது கட்டினா இங்கே வந்து இது வந்து விஜயா சாரை வந்து நீங்கள் கடவுளாக மக்களை வந்து கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து சாத்தியக்கூறாங்க. ஆமாம், என்னங்க உயிரோடு உக்காந்துட்டு கோயிலில் பூசாரின்னுக்கிட்டு மணி அடிச்சுட்டு கிடக்குறாங்க. இவர் உயிரோடு இருக்கும்போதே எங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறாரு. இன்னும் அவர் தெய்வமாக ஆயும் கூட எங்களுக்கு உதவி செய்கிறாரு தெரியுமா? அது ஒன்று எல்லாம் நல்லது தான். அது போய் கும்பிடுறதுக்கு நாங்கள் சந்தோஷப்படுறோம். அந்த மாதிரி செஞ்சு வச்சா சந்தோஷப்படுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் கூடவே நடிச்சிருக்கீங்க. அவங்க பசங்களெல்லாம் பார்த்துருக்கீங்க. அவங்க பசங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு அப்பா விட்டு சென்ற இடத்த வந்து நிரப்புவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க? கண்டிப்பாக பிள்ளைங்க 2 பேருமே, அவங்க அண்ணி, குழந்தைங்க எல்லாருமே மனவேதனையில் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாமே செய்வாங்க. அவர் ஸ்தானத்துலேருந்து அண்ணி செய்வாங்க. அதே மாதிரி குழந்தைங்களும் பார்ப்பாங்க. எனக்கு வந்து நீங்கள் என்கிட்ட இந்த கேள்வி கேட்கல, இருந்தாலும் நான் ஒன்று தனிப்பட்ட முறையில் என்னோடய ஒப்பீனியனை சொல்கிறேன். நம்ம பெரிய தம்பிக்கு சீக்கிரமாக அண்ணி கல்யாணம் முடித்து வச்சாங்கன்னா இவரே வந்து மறுஜன்மம் வந்து பிறப்பாருன்றது எனக்கு ஒரு ஐதீகம் ஒன்று. 2வது அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை, அவங்க சொல்லியிருக்கிறாங்க விருதுநகர் தொகுதியில் வந்து ஜெயிச்சிட்டாக்க அவரோட திருமணம் வந்து விருதுநகர் தொகுதியில் அங்கேயே வீடு வாங்கி அங்கேயே அவருக்கு பொண்ணை பார்த்து அங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுன்னு நினைக்கிறீங்க? அப்போ அண்ணி சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் இல்லையா, நல்லது தான் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் வந்து விருதாச்சலம் தொகுதியில் அவர் போட்டிட்டு உடனே ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனார். இப்போ அவங்க பையன் விஜயபிரபாகரன் வந்து விருதுநகர் தொகுதியில் அவர் பிறந்த தொகுதியில் நின்று நாடாளுமன்ற தொகுதியில் நின்று இருக்காரு. இன்னும் ஒரு நாள் ரிசல்ட் வரப்போகுது. அவர் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்?
மன்னிக்கணும். எனக்கு அதை பற்றி தெரியாது. எனக்கு கட்சியை பற்றி அவ்வளோவா தெரியாது. எதிர்காலத்தில் வந்து சட்டமன்ற தொகுதி தேர்தல் வரப்போகுது. அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து தேமுதிக ஆதரிப்பாங்களா, அவருக்கு ஓட்டு போடுவாங்களா? அவருக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் இதை பற்றி எனக்கு தெரியாதுங்க. சாரி, எனக்கு இந்த கட்சி இதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு நீங்கள் இப்போ நடிகை மீண்டும் நடிகையாக வந்து வந்திருக்கீங்க. விஜயன் சாரோட சப்போர்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்? அவரோட சப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்னு தானே நான் அவரை நாடி இப்போ முதல்ல ஊர்லேருந்து இறங்கினதும் அவரை போய் நின்று கும்பிட்டுட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு காலத்து 20 வருஷம் 25 வருஷம் முன்னாடி நீங்கள் எனக்கு உதவி செஞ்சு எனக்கு கொடுத்தீங்க. இப்போ நான் பழையபடி நான் வந்திருக்கேன். எனக்கு இதே மாதிரி ஆதரவு கொடுத்து எனக்கு தெய்வமாக இருந்து சப்போர்ட் ஆயிருங்க, என்னையை காப்பாற்றுங்க, எனக்கு வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓகேம்மா, உங்கள் என்ன நிறைவேற்ற நன்றிம்மா. நன்றிங்க.